ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஐபிஓ பற்றின வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கம்பெனி பற்றி பார்க்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ்னால எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஜுவல்லரி கம்பெனி தான். இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஜுவல்லரி கம்பெனி. இவங்க கீ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசைன், மேனுஃபேக்சர் அண்ட் செல் ஆஃப் வெரைட்டி ஆஃப் கோல்டு, ஸ்டட்டட் அண்ட் அதர் ஜுவல்லரி ப்ராடக்ட்லாம் இது பண்ணுறாங்க. எந்தெந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் இவங்க விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சிங்கிள் ஷோரூமாக தான் கேரளாவில் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் இவ்வளோ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி 107 ஷோரூம்ஸ் வச்சுருக்காங்க. அக்ராஸ் பார்த்தீங்கன்னா 21 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்குது இந்தியாவில். இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் மார்க்கெட்டில் மட்டும் பேர் இல்லை, இவங்க ஓவர்சீஸ்லேயும் நிறைய கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க. 30 ஷோரூம் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலையும் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கம்பெனிக்கு முக்கியமான வருவாய் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரியிலேருந்து தான். 74.77% இன் ஃபிஸ்கலில் வந்து ஃபிஸ்கல் 2020 இவங்களுக்கு வெறும் ஸ்டட்டு, டைமண்ட் அண்ட் ப்ரெசியஸ் ஸ்டோன்லேருந்து மட்டுமே வருமானம் வந்திருக்கு. அது போக மித்த ஜுவல்லரி செக்மெண்ட்லேருந்தும் வருமானம் வந்திருக்கு. இந்த கம்பெனியோட காம்படேட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஜுவல்லரி கம்பெனி, ட்ரஸ்டட் ஜுவல்லரி பிராண்டு, அது போக வந்து இவங்களுக்கு ஸ்ட்ராங் நெட்வொர்க் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, குளோபல் அவுட்ரீச்சும் நல்லாவே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட வெரைட்டி ஆஃப் ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொமோட்டரும் மேனேஜர்ஸ்க்கும் இவங்ககிட்ட இருக்காங்க. இதுதான் காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக சொல்கிறாங்க. கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். மிஸ்டர் டிஎஸ் கல்யாணராமன், மிஸ்டர் டிகே சீதாராம், மிஸ்டர் டிகே ரமேஷ், இவங்க தான் கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க. இப்போ நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 31 மார்ச் 2018 பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மில்லியன்ஸில். டோட்டல் அசட் 31 மார்ச் 2018 பார்த்தீங்கன்னா 85,512.31 இருக்குது. 31 மார்ச் 2019 பார்த்தீங்கன்னா 80,559.14 இருக்குது. 31 மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 82,186.80 இருக்குது. 31 மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 81,229.88 இருக்குது. டோட்டல் ரெவன்யூ அசாம் 31 மார்ச் 2018 பார்த்தீங்கன்னா 1,05,801.99 இருக்குது. 31 மார்ச் 2019 பார்த்தீங்கன்னா 98,140.29 இருக்குது. 31 மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 1,01,810.16 இருக்குது. 31 டிசம்பர் 2020 பார்த்தீங்கன்னா 55,497.98 இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அசாம் 31 மார்ச் 2018 பார்த்தீங்கன்னா 1,409.97 இருக்குது. 31 மார்ச் 2019 பார்த்தீங்கன்னா -48.64 இருக்குது. 31 மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 1,422.75 இருக்குது. 31 டிசம்பர் 2020 பார்த்தீங்கன்னா -799.48 இருக்குது. இந்த இஷ்யூவோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கலாம். இது மூலமாக வர வருமானத்தை இவங்க எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்காகவும் அதுக்கப்புறம் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16th மார்ச் 2021. ஐபிஓ க்ளோஸ் ஆகுறது வந்து 18th மார்ச் 2021. இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா புக் பில்ட் இஷ்யூ ஐபிஓ. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 பெர் ஈக்விட்டி ஷேர். ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 86 87 பெர் ஈக்விட்டி ஷேர். மார்க்கெட் லாட் வந்து 172 ஷேர். மினிமம் ஆர்டர் வந்து 172 வாங்கணும். லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயுமே ஆகுது. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 1,175 crore. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 800 crore. ஆஃபர் ஃபார் சேல் வந்து 375 crore. இப்போ ஐபிஓட முக்கியமான டைம் டேபிள் பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா 16th மார்ச் 2021. ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது 18th மார்ச் 2021. அலாட்மெண்ட் எப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 23rd மார்ச் 2021. அதே இது ஃபண்டு ரீஃபண்ட் ஆகுறது அப்படி நமக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24th மார்ச் 2021. நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் கிரெடிட் ஆகிறது வந்து 25th மார்ச் 2021. ஐபிஓ லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 26th மார்ச் 2021. ஐபிஓ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 லாட் வாங்கணும். அதுக்கு ஷேர் வந்து 172 ஷேர். அதுக்கு தேவைப்படுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,964. மேக்ஸிமம் வந்து 13 லாட் வரைக்கும் வாங்கலாம். அதுக்கு நமக்கு எவ்வளோ ஷேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,236.
அதுக்கு தேவைப்படுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,94,532 வந்து தேவைப்படுது. ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இவங்க தான் இந்த ஐபிஓட ரெஜிஸ்ட்ராராக இருக்காங்க. ஐபிஓ லீட் மேனேஜர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஆக்சிஸ் கேபிட்டல் லிமிடெட், பிஓபி கேபிட்டல் மார்க்கெட்டிங் லிமிடெட், சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் லிமிடெட், எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் லிமிடெட். இவங்க தான் ஐபிஓட லீட் மேனேஜர்ஸாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐபிஓ பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க தமிழ் போல் வளர்வோம்.